வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்கேஎஸ் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப் சேனல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எங்க ஆத்தாப்பனை விட்டு தரோம், எங்க சம்பள காசை விட்டு தரோம், என் குடும்பத்தை விட்டு தரோம். இப்படியே தர்றான் தரஞ்சு கொஞ்சம் தாரமா போயிட்டேன். எத்தனை பேருப்பா அப்படி தந்திருக்கிய? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன்னா உனக்கு பிள்ளை தாரம் புள்ள கொடுத்துட்டா எல்லாரும் ஆம்பளை தானே? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க பாரு, புள்ள கொடுத்தாலும் ஆம்பளை. புள்ள கொடுக்கறது ஆம்பளை இல்ல. எந்த ஆம்பளை புள்ளைய பெத்து பொண்டாட்டிய வச்சு கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துறதா அவனதான் உண்மையான ஆம்பளை. அப்படி பேசாதம்மா, குடும்பம் நடத்தத்தான் பாக்குறேன். எதுல முடியலையே. பப்புன்காரா கண்ணை பிடிச்சு நோண்டி விட. மைக்க பார்த்து பேச. மைக்கத்தான் பாச பேசுறேன். என்ன வார்த்தை பேசுற நீ? என்ன பேசுற? உன் கண்பார் அப்படி போக கூடாதுமா. ஆம்பளை எல்லா இடத்து ஒரு இன்னைக்கு நான் ஒரு பொதுவான விஷயம் கேட்டுக்குவேன். ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டா மாமியா மருமகளை சண்டை வர்றப்ப ஆத்தா பக்கிட்டும் பேச முடியாம பொண்டாட்டி பக்கிட்டும் பேச முடியாம நடுத்தருவில் நாதியத்து நிக்கிறவன் யாருன்னா ஆம்பளை மட்டும்தான். எங்க ஒரு பொம்பளை நீங்க எப்படியாவது நின்று யாரும் பேச சொல்லு கிடையாது. நீ என்ன இப்படி சொல்லிவிட்ட? ஆம்பளைக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம்யா. என்ன செய்வா? லவ் பண்ணி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லாம ஒண்ணு நம்பி நாங்க ஓடி வரோம். எங்க குடும்பத்துல வேணாம்னு சொல்லிட்டு தானே ஓடி வரோம். என்ன நம்பிக்கையில நாங்க வரோம்? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ஓடி வர்ற. இப்படி பேசாதம்மா. என்னங்க ரஞ்சித், நானும் ஒரு கூட்டு கொண்டு போய் வச்சு குடும்பம் நடத்துற லட்சணம் தான் எங்களுக்கு. நானும் லவ் பண்ணேன். நீ சொன்ன மாதிரி தான் சொன்னேன். இங்க பார், உங்க ஆத்தாப்படி தெரியாம கட்டுன புடவையோட வா, நான் அவனை வச்சு காப்பாத்துறேன். பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி பாக்குறேன், அவன் வரவே இல்லை. போன் அடிச்சு ஏண்டி உன்னை கட்டுன புடவையோட வர சொன்னே, ஏண்டி வரல? அவன் என்ன சொன்னா தெரியுமா? சாரி டார்லிங், இன்னைக்கு நான் நைட்டி போட்டிருக்கேன், புடவை கட்டலன்றா. அப்ப அவளை செருப்புட்டு அடிச்சா என்ன? இந்த லூசா லவ் பண்றது அதுவும் லூசா தானே இருக்கும். அப்ப என்ன காரணம்? லூசுன்னு ஆண் காதலை நீங்கள் புரிந்து கொள்ளாத காரணம். ஒரு பூ இருக்க பூவு, இந்த பூவும் பொண்ணு ஒண்ணுன்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? பூவை சரியா பாத்துக்கலன்னா வாடி போயிரும். பூவுல தண்ணி ஊத்தலன்னா வாடி போயிரும். சரி வாங்க ஜோபரி எடுத்துக்கோமே. பூவுல தண்ணி ஊத்தலனா பூவுல தண்ணி ஊத்தல அது வாடி போயிடும். ஆமா, அதுவே பொண்ணு சரியா பாத்துக்கலனா யாரு கூடச்சும் ஓடி போயிடும். இருக்கிற ஆம்பளையால ஒழுங்கா இருந்தா நாங்க எதுக்கே ஓடி? ஆம்பளைனால சிக்காத. ஆம்பளை மரியாதை கொடு. நீ முதல்ல பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஒரு பஸ்ல ஆம்பளை மேல போக முடியுதா? ஒரு பஸ்ல ஆம்பளை மேல போக முடியுதா? சும்மா கடு. இங்க பாரு, ஓஞ்சு குத்துனா ஹெல்மெட் தரிச்சு போ பாத்துக்க. என்னது எலிமுட்டையா? ஒப்ப மகளே, ஒரு பஸ்ல ஒரு ஆம்பளை நிம்மதியா போக முடியல ரஞ்சித். இன்னைக்கு ஒரு கௌரவம் ஆம்பளை நிம்மதியா ஏற முடியுதா? அண்ணா குத்தி கூடாது, அந்த பக்கம் நீ பேசு. பெண்கள் உட்கார பக்கம்ல பாருங்களேன், பஸ்ல அப்படியே வர்ணிச்சு எழுதிருப்பா. என்னன்னு? பூவையர் மகளிர் அமரவும் பெண்கள் உட்காரவும். அதே ஆம்பளை உட்கார பக்கம் திரும்பி பாருங்களேன், ஊனமுற்றோர், கரம் சிரம் நீட்டாத, புகை பிடிக்காதே, திருடர்கள் சாக்குறதை, மயத்தை புடுங்காத. அப்ப இதுல ஆம்பளை பத்தி நான் இழுச்சா பேல எது? ஒரு நிமிஷம், இதை எழுதுறது யாரு? அது ஒரு ஆம்பளை. அப்ப ஆம்பளைக்கு அவளை எழுத வச்சது யாரு? ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டு கொடுக்காம நீங்க பேச. அப்படி இல்லம்மா, விட்டு கொடுத்து போது ஆம்பளை மட்டும்தான். ஏன் தெரியுமா? மகளிர் பிரீ பஸ்ல நான் ஏறிட்டேன். நீ ஏறின? எப்படி ஏற விடுவாங்க? அதுல ஆம்பளைக்கு காசு தானே கொப்பம். ஆம்பளை ஏற விடுவாங்க. எனக்கு கூட ஒரு சின்ன சண்டை, இவரு கூட எதுவும் இங்க அப்படி இல்லம்மா, ஆளுங்களுக்கு காசு தானே. நான் ஏறி உட்காந்துட்டேன். அடுத்த ஸ்டாப்ல ரெண்டு அக்கா ஏறிச்சு. அந்த ஸ்டாப்ல உட்காச்சு ஒரு அக்கா சொல்லுது, அந்த பையன் ஒத்தையில உட்காந்துருக்காண்டி அவட பின்னாடி உட்கார சொல்லி அவனோட சேர்ந்து உட்காந்துக்குறோம்னுச்சு. எதுக்கு? நான் பார்த்துட்டேன். அந்த ஒரு அக்கா என்ன சைஸா சொல்லுது, எப்பா தம்பி பின்னாடி மாறி உட்காராங்க, ரெண்டும் சேர்ந்து உட்கார முடிச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ஏக்கா நான் காசு கொடுத்து போறேன், அப்படித்தே உட்காருவேன், நீ வேணா நில்லுண்டு. அப்ப அந்த பொம்பளை என்ன சொல்லுச்சு தெரியுமா? உங்க விட்டு கொடுத்து போற லட்சணத்தை கேளு. என்ன? இவன் எந்திரிக்க மாட்டான் போல, இவனை சென்டிமெண்டா மூவ் பண்ணும் எப்படி கிளப்புது? எப்படி? ஏமா முந்தானே எடுத்துச்சு. ஏப்பா தம்பி, இதுவே அக்கா தங்கச்சி இருந்தா நீ எந்திரிச்சு போயிருக்க மாட்டியா அப்படின்னுச்சு. எனக்கு வந்துச்சு எரிச்ச மசுரு. அப்படி நான் கேட்டேன், இதுவே என் அக்கா தங்கச்சியா இருந்திருந்தா என்ன நம்பி பக்கத்துல உட்காருவா, நீ என்ன மயத்துக்கு முன்ன உட்கார மாட்டேன். அப்ப இது வந்து என்ன தெரியுது? என்னத்துக்கு என்னைக்கு நீ உட்காந்து நான் நோண்டுறேன் நம்பி நான் தைரியமா எங்க வேணாலும் வருவேன். ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஆனா உன்னை நம்பி நான் பாருன்னு கூட போவேன். ஆமா, ஏன் உன்னை பார்த்தா ஈர்னு கூட வராது, எனக்கு தெரியும். இது வந்தா மட்டும் நீங்க அப்படியே போயிட்டாலும் நீ எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளுக்கிட்டு உன்னை 10 நிமிஷம் உத்து பார்த்தாலும் ஒண்ணுக்கு பேரு கூட உள்ள ஓட்டு ஓடியா போயிருவேன். இந்த தெரிஞ்சு வச்சா இப்பதான் இந்த வாயு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூக்கால கரைச்சு வாயலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? ஆரியாகன்னா நீங்க எத்தனை பொம்பளை கால்ல வேணாலும் விழுக
காரியாரு காலை பிடிக்க மாட்டான், எதை வேணாலும் பிடிப்பான். ஏன் நீ பிடிக்கிற எல்லாம் வேலை நடக்கணும்ல. அவன் வேலை அடுத்த வேலை. வேலைக்காரன் சாமியா வெளியே கிடந்தான்னு உள்ள கிடந்தா போமா. இதான் சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுற விட்டுரு. என்னது வேலைக்காரன் சாமியா இல்ல, வேலை பார்க்கற சாமி அங்க வேணா கிடக்கலாம். வா பேசிப்பாரு. காமெடி பண்ணாத, சீரியஸா பேசு. ஐயய்ய என்ன உப்புக்கு இது குளிக்கலையா? ஏய் ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆனா என்ன பத்தி ஆத்தா அவ்வளவு மாதிரி பேசுறவனும் தொட்டு நக்கறியல, வெக்கமா இல்ல? ஆமா, கடைசியில 50 வருஷத்துக்கு நக்கித்தாம ஆகணும். நக்கலனா பொழப்ப போடாது. இந்த ஆம்பளை இருந்தாலும் கடைசியில ஒரு பொம்பளை தோணை இல்லாம வாழவே முடியாது. அப்படி ஆம்பளை தயவுலாம் வாழ முடியாது. உங்க வர்க்கத்தை பத்தி அந்த வண்டியை பத்தி பேசாத, அது நம்மளோட கூடி பேசும். பேசாம இருக்கு. ஆளு ஒல்லியார் கிடைக்காத சிறு உளிதான் பல மலைய குடையும். ஆனா என்ன பண்ணதுக்கு உளி துவண்டுருச்சு. கண்ணு வேற எங்கெங்கயோ போகுது. என்ன இல்ல சொருகுது, நிக்க முடியல. அதான் கம்பியை பேலன்ஸ் பண்ணி நிக்குது மாடு. விட்டுச்சுன்னா விழுந்துரும் பொத்துண்டு. நீ நில்லுச்சு தப்பு, கவலைப்படாம நில்லு. விட்டிய நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்காரு. நீ விடிய நில்லு. உன்னை யாரு கேட்க போறா? ஊட்டிய பிறகு மட்டும் அதான் நாடகம் நின்று போயிடும். அப்ப எது பேசினாலும் பேசுவேன். அப்ப கொண்டு போய் சாணம் விட்டுருவோம். அதனால எப்படி பேசாலும் பேசுவேல. அப்ப செஞ்சா செய்வேன். என்ன சொல்லி இல்லம்மா, எது பண்ணாலும் பண்ணுவீங்கல்ல. நீங்க என்ன பண்ணாலும் நானும் பண்ணுவேன். பேசுனா பேசுவீங்க. பேசுவோமா? பேசுவோம். வாங்க பேசி பாப்போம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இப்படியே பேசிட்டா செய்வோம். அட வரப்பிக்க லட்டாடே வாரியாடி சட்டக்கி. வரப்பிக்க லட்டாடே வாரியா சட்டக்கி. வரதா ஆசை முட்டிக்கா பாரு. வரதா ஆசை முட்டிக்கா பாரு. முட்டி போறியா? செரங்கவத்தி சீரகத்துக்கு போனாளா? எப்படியா அலேச மாமா, என்னையா மாப்பிள? ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதான். எது? ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதான். சரி. அவன் 52 அருகாமனையை அடுக்கி வச்சுக்கிட்டு, சரி, நான் அதை பிடிச்சு அறுப்பனா கேப்பா. ஊரை புடிச்ச கரகத்துக்கு ஏற்கனவே அறுத்து கிடந்துச்சுன்னா என்ன பண்றது? சைடா போட்டு இருக்க வேண்டியது. கீட்டா போட வேண்டியது. ஊரை புடிச்ச கரகத்துக்கு நாயை புடிச்சு சூடு ஓட்டாங்க. இந்த நாய்க்கு நேரம் சரியில்லை, நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிருச்சான். நாய் குடிக்கிறதுக்கு சீவகாமங்க காசுல செருப்பு கழட்டி அடிச்சுக்கிச்சான். நாய் அடிச்சுச்சாமா? நாய் கிட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுச்சான். கையில கட்டுறது வாச்சு. ஓத்தாமலை, உனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சு? என்னையா பொசுக்கு பிடிச்சிட்டு பேசு. எங்க போன மாதிரியாத்தா என்னை வந்து ஏறத்தாங்கிற மாதிரி பேச. ஊரே வெள்ளத்துல ஓச்சா. இந்த சக்காலத்தை விட்டு உக்காந்து உல வச்சுக்கிறா. நான் ஏதாவது ஒரு பேசுறேன், நீ கூட எதுக்கு பேச? பேசுமா, பேசுறதுக்கு வந்திருக்க, பேசு. இங்க இரு. என்ன? நான் எவ்வளவு மரியாதையா பேசிக்கிறேன், நீ லோக்கலா கீழ இறக்கிக்கிட்ட. இங்க பாரு தங்கம். தங்கம் புடிச்சு தொங்க புடிச்சு பேசுமா. எப்படி தொங்கிட்டாலும் கிளி கிளிந்தா இருக்கு. பாப்பா தொங்க உடல ஈச்சு புடிங்க. இது நீ மாதிரி அப்படியே இப்படி இப்படி தொங்கி ஆட்டிடுவே. எங்க அப்பா தான் இப்படி தான் அடிச்சிட்டு ஓடிடுவே. நீ வாமா பேசுமா. நீ கொல்ல போற மாமா. என்ன ஓமா? இங்க வா. ஏய், எது வேணாலும் அடி. இல்ல எப்பா, ஏய், எது வேணாலும் அடி. கொண்டையில அடிக்காத. ஜெயபிரியா, சொன்னா கோச்சுக்கிற மாட்டியா? லைட்டா ஒரு நிமிஷம் திரும்புவே. இல்ல சும்மா ஒரு நிமிஷம் திரும்ப. இல்ல நீங்க வாமா. சின்ன டவுட் தான், வா கிளியர் பண்ணிக்க முடிச்சிடுறேன். பின்னாடி திரும்புவே. இது ஒட்டுமயிர் தானே? ஏய் ஒரிஜினல். பொய் சொல்ல. நான் பொய் சொல்ல மாட்டேன், ஒரிஜினல். ஏமா? நீ தான் வைக்கும்போது பாத்துட்டே இருந்தீல, ஒரிஜினல் டூப்ளிகேட் உனக்கு தெரியாது? மண்டையில மட்டும் தான் ஒட்டுமயிரா. ஏய், இதுல வைக்காத. அந்த ஆளுக்கு வந்து போறாம முடி முளைக்கலங்க. நல்லா நீ என்ன சொல்லி சரிக்கிட்டு பாத்துக்குருவேன். அப்ப நல்லா பேசுவீங்க, அப்ப செஞ்சா செய்வீங்க. ஆடு. கவலைப்படாதமா, செய்வோம். உங்க ஆசை நிறைவேற்றுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? தொட்டா தாங்க பூ மலரும், தொடலைன்னா மொட்டாவே போயிடும். சொரண்டிட்டு கிடக்குறேன். நான் சொல்றேன், என் கையில நகத்தை கட் பண்ணி வந்திருக்கேன். அதனால மேக்கப் எங்க கலைய போகுது, கிக்க கூட கலையலாம், பாத்துக்கலாம். செஞ்சா செய்வீங்கல்ல? எப்படி செஞ்சாலும் செய்வீங்களா? செய்வியா? செய்யலைன்னா கூலி செஞ்சு மாத்திரை வச்சிருக்கேன், போட்டு செய்யு. அதனால நீ வேணா அவர் கூட அது கூலி 100 பவர் வச்சிருக்கேன், ஆளை தூக்கிற படுக்க போட்டுருவேன். அதனால நமக்கு 25-30 போதும். ஜெயப்பிரியா, அழகு நாளே அழகு. இது எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? ஆமா மாமா, ஓடுகிற தண்ணி இல்லைன்னா உரசி விட்டு சத்தனத்தை. ஓடுகிற தண்ணி உரசி விட்டு கையா குட்டி, கையா குட்டி, அது ஒரு பொட்டி. மாமா, ஓ குலுக்கு சீட்டு உங்க பேர்ல தான் விழுந்திருக்கு. பல இங்க
என்ன பேரு குளுக்கோல் அப்பதான் குளிக்கிடுவான். எப்படி இப்படி வருஷம் விழுகாத எப்ப விழுக? ஆமா கேரி பை போட்டு கட்டிக்கிறணுமா அப்பதான் விழுக கூடாது. நாட்டரசம் கொட்டையில நாலு மொட்டையில நாட்டரசம் கொட்டையில உள்ள போய் ஐசவாக்கி சப்பு 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 உள்ள போய் ஐசவாக்கி சப்பு 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 நாட்டரசம் கொட்டையில நாலு நாட்டரசம் கொட்டையில நாலு வாடி வாசலுக்கு எங்கேயும் கூட்டி போகலையோ? ஏன் உனக்கே ஓதமா அகற்ற ஓரம் அட்டன் ஜாக்கிதாப்பா. மாடை பாதுகாத்துட்டு இருக்கவே அவர்தாயா? மாட்டுக்கு ஓனர் நீந்தானா? சரித்த தடுப்பூசி எல்லாம் போட்டியாப்பா? எல்லா வேலையும் பாத்திருக்கேன். அதுக்கே ஊசி போடுக்காத. இரு வண்டி கிராஸ் ஆகி ஆளு படுத்துருக்க வச்சு மேய்ச்சி வேகத்தோட வேகத்தோட. ஆத்தாடி நான் என்ன செய்வேன்? முருகா அவங்க எவ்வளவு தைரியமா ஒரு படுத்துருக்கத பத்தியெல்லாம் அல்ல அதுக்கு அந்த அளவுக்கு வேகத்தோட மாதிரி தாண்ட முடியல. கருக்குன்னு காலில் வச்சு மிதிச்சா நானும் பாக்குற ஒன்னாலேயே முடியல. 16 வட்டி வர்ற எதுக்கு தான் போறேன்னு தெரிய மாட்டேங்குது. எதையோ தொலைச்சு விட்டாரு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் தொலைச்சது இங்க இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இல்லம்மா கருப்பு கண்ணு நோண்டிக்கிட்டே இருக்க நோண்டத்தானே பாப்புன்னு மயிரோடு வந்திருக்கேன் பாப்புன்னு. சும்மா வர்றதுக்கு சும்மா தொடாம போத்துக்க. நாளைக்கு மாலை ஓட போற நில்லுமா மூடிக்கிட்டு. நீ மாலை போடுறதுக்கு நான் பக்கத்துல நிக்கிறதுக்கு என்னைய சம்மந்தம் இருக்கு? வேற தப்பு நாளையோட கலைச்சு வாங்கல அதை வச்சுதான் இப்பயே கட்டுப்பாடா இருக்கேன். என்னையோட முடிச்சிருவேன் எல்லாத்தையும். சரி நான் மண்டை மைக்கோல் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால பூலுச்சாமிக்கு ஆத்தடி மாடு பிடி மாடு ரேஸ் முடிச்சு ஆட்டை உழைச்சிடாதே. அவருக்கு வடியுது ஏன் தெரியுமா? உன்னை பார்த்து வடிஞ்சிருச்சு. உட்காரு பே ராசா ஊட்டிய பிறகு விழுந்துடாதப்பா. எங்கத்தேன் போறேன்னு தெரியல. எங்கத்தேன் ஜெயபிரியா இதெல்லாம் ஏன் தெரியுமா? உன்னை உஷார் பண்ணத்தான். என்ன உஷார் பண்றியே? உன் அழகுல நான் விழுந்துட்டேன். ரொம்ப நாளா ஆச்சு. இதெல்லாம் நான் நிறைய பேர் சொல்லி காதுல வாங்கிட்டேன் போகும்போது. ஏய் வாமா இங்க வாமா. வாமா ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னா நான் அதுக்காக நம்பிடுவோமா? ஒரு ஆம்பளை பண்ண பின்னாடி வந்து பண்ண நீட்டிக்கிட்டு வாமா. ஆம்பளை முத பேச பொய்யே முத சொல்ற பொய். அது எல்லா ஆம்பளையும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொல்ற பொய் முத பொய் அதுதான். ஏய் நான் அங்க ஒரு புள்ளைய பொதுவாவே சொல்லுவாமா? ஆம்பளை மட்டுமா? ஆமா முதலர் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைமா நீங்க அழகா இருக்கீங்க. ஜெயபிரியா முதலர் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லுவியா? மொத்த பொய் அதுதான். முதராத்திர உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லுவியா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் பிடிக்கலாம் முண்டை எந்திரிச்சு வெளியே போக போறியா? எல்லாத்தையும் பண்ணத்தான் போற. அப்புறம் என்ன மயித்து கேள்வி? அப்பதான் தொடங்குவாங்க இவங்க. அடுத்து எனக்கு இதுதான் முத தடவை. இதுக்கு என்ன பள்ளிக்கூடமே கட்டி விட்டுருக்காங்க இந்த பிள்ளைக்கு? ஐயோ வாய் எப்படி போகுதுன்னு தெரியலையே. நீ ஆண்டாலும் அந்த விழ போறது கிடையாது. எதுக்கு இப்படி வெட்டியா பாத்துக்கிருக்க? தென்னங்காயில கொலைய பாக்குற மாதிரி ஆண்டு மட்டதே விழுக, காய் விழுகாது. ஓனர் உள்ள படுத்து கிடைக்கா மூடிக்கிட்டு இரு. நானே மே ப்ராப்பர்ட்டி தான். சும்மா இருந்து தொலைய மாட்டீங்க. ஆடு பாத்துட்டு இருக்க. எச்சி வயிற வடியுது தொடக்கிறாப்புல. அப்படியே நானே 10 வருஷமா கூட தர சும்மா தடவரதோட ஓடிடுறேன். நீ இன்னைக்கு வந்து ஆண்டாப்புல அந்த விழுந்துருமாக்க மண்டை. அதுவும் ஒரே மணிக்கு உட்காரு பாரு.
இல்ல நான் சொல்றேன் மைக்க சொல்றேன். கூட்டத்துல நீ வேற ஓ அலுப்பு வேற தாங்க முடியல. பாப்பா நீ மண்டை கூடவே பித்தா கூட்டிட்டு இருக்குமா? வந்திருக்க. அம்மா சகல அம்மா நீ ரெண்டு பேரும் ஒரு ஆளா தானே பாக்குறேன் சகல தானே. ஐயே. அங்க வாரு வாய் வர வாக்க ஐயோ பல்லு வேற இல்லையே தடம் பதியுமே. வேணாமா மாடு ஓவரா வெறி ஏறி போச்சு நம்ம செய்ய செய்ய. அதனால காலாரம் உள்ள தள்ளிடுறேன். பல்லு இல்ல சௌரியமா தான் இருக்கு தடுப்பிடு புழுகு அதுக்கு ஐயே, வருவா. கட்டி கருவே கடியாம என்னோட பயலே, போய் சொல்ல முதல்ல. வாமா சிரிச்சா மனசுல நோய் இருக்குது தெரியுங்களா. உள்ளத்துல 1000 கவலை இருக்கட்டுமே எதுக்கு கை கொடுக்கணும் உனக்கு? கைய குடுமா. எதுக்குன்னு கேட்டேன். அப்ப என் சித்தப்பா சொல்லவா ஆத்தி இந்த தொலைக்கு இது எப்படி? 6 மயிறு ஏய், ஏன்னா, யார் உயிரே? கால நேரத்தோட சில விஷயங்களை செய்யணும். ஏன்னா அடுத்து பொம்பளை வசனம் போட்டு வரணும். நாரதர் நல்லா தர்க்கம் கூட பண்ண கூட போட்டு வரணும்? நான் தான் போட்டு வரணும். அடுத்து எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. பப்பு டான்ஸ் எப்படி தெரியுமா? எப்படி? பொதுவாகவே ஒரு நாடகத்துல ஒரு வீட்டுல சாம்பார சோதை வச்சு இலை ஓட்டு வர வச்சா அதுல ஊறுகாய் மாதிரி தான் பப்பு டான்ஸ். அப்படி தொட்டுக்கிறனுமே தவிர அது அங்க சொல்லு. எதுக்கு வந்தது என்னைய தொட்டு? ஃபுல் மீல்ஸ் மாதிரி பெண்ணஞ்சுக்கிட்டு அடிக்க கூடாது. அதுக்காக உள்ள ஆள் இருக்கு. உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துறேன் கண்ணே பிரியா. நிஜமாவா? கண்டிப்பாக சத்தியமா? சத்தியமா. நம்பலாமா? அதனால என்னுடைய ஆசையை சொல்றேன். சொல்லுங்க. பிடிச்சா ஏத்துக்கங்க. அதனால சொல்லில அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய ஜெயப்பிரியா I love you ஜெயப்பிரியா I love you அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே ஜெயப்பிரியா I love you நிறைய பேருக்கு பொசு பொசுன்னு அவர் உனக்காவது லவ் வந்துச்சு. செய்யுங்க பார்க்கலாம். ஏன் அந்த அளவுக்கு நீங்க ஒன்றும் அப்படி நான் பண்ண மாட்டேன் தெரியுங்க. நான் பூதிக்காளி செய்யுங்க. உங்களை பார்த்து எனக்கு அந்த காதல் இருக்குன்னா எப்படி வருது? எரிச்சு பசரா வருமே.
என்ன வருது இருந்தாதான் வருது. உனக்கு என்ன பிறந்தவர்? அந்த பாட்டுல ஓடி போங்க. உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பறந்தவ இவதான் அழுக்குல குழுக்க என்ன சொல்ல இவதான் எனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பறந்தவ இவதான் அழுக்குல குழுக்க நெஞ்சே இப்படி சத்தம் போடுது. நீ சூட்டும் உனக்கு என்ன பிறந்தவர் கட்டி உனக்கு என்ன பிறந்தவர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.